Once there was a small, rural, a difficult, remote village. They were organizing a Christmas Eve service. They all came for practices and all, for singing and all. So the previous night, all of a sudden the piano broke, damaged. So the next day is the Christmas Eve. They have to sing. So the pastor was a little upset. What to do? Without organ, you can't do the singing. So he called the piano master. I don't know what to do. Tomorrow you must come prepared with the lyric or a hymn and you have to sing. So that man got upset. So he was walking through the mountain and through the riverside. Then next day he came with a small lyric. And there was no organ. There was a guitar. So with the guitar, they sang the song. And its song, the lyric went on very well. All were praising God for the beautiful song. After 10 years, they have translated the song into English and so many other languages. It happened in 1816 at St. Nicholas Church in Austria. Austria is a village. The name of the hymn, you know anyone? Silent Night, Holy Night. What a beautiful hymn. Silent night, holy night, all is calm, all is bright. Round your virgin, mother and child, holy infants over gentle and wild. Now more than 150 languages they have composed, they have translated this song. Everywhere they are singing, but it started in a small, remote villages. When the piano got broken, there's no way for them to sing, but God has given the opportunity to sing these beautiful hymns, a spiritual hymn that they have sang those days. 1816 ஆண்டு சென்ட் நிக்கலஸ் என்கின்ற திருச்சபையிலே ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு தூரிடத்திலே இருந்த ஒரு கிராமத்திலே ஆஸ்திரியா என்கின்ற தேசத்திலே இருந்த கிராமத்திலே அவருடைய வாத்திய இசைக்கருவி பியானோ உடைந்தபடினாலே எப்படி பாடுவதென்று திகைத்து கொண்டிருந்த வேளையிலே அந்த பியானோவை வாசிக்கின்றவர் ஒரு பாட்டொன்றை இயற்றி அடுத்த நாள் தன்னிடத்தில் இருந்த கிட்டாரோடு ஒரு பாடலை பாடுகிறார். பயந்து அங்கே வந்த மக்களுக்கு அந்த பாடலை பாடுகிறார். அந்த பாடல் முதலாவது அவருடைய சொந்த மொழியிலும் திருப்பி ஆங்கிலத்திலும் ஜெர்மனியிலும் டச்சிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டது. இன்று உலகத்திலே 150 மொழிகளிலே அந்த பாடல் இயற்றப்பட்டு படிக்கப்படுகிறது. அதுதான் வேறு அல்ல, சைலண்ட் நைட் ஹோலி நைட் என்ற அழகான ஒரு ஆத்மீக ஆவிக்குரிய இந்த பிறப்பின் செய்தியை எங்களுக்கு தத்துவமாக தருகின்ற ஒரு பாடல். இந்த ஆரம்பத்தோடு நான் கர்த்தருடைய செய்திக்கு நான் போகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Someone read for me. யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to his own country, but his own people did not receive him. அவர் தனக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே,
உம்முடைய நற்செய்தியை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, நீ பிறந்த இந்த இரவிலே உம்முடைய செய்தியைக்காக நாங்கள் செவிமடுக்கின்ற பொழுது எங்கள் உள்ளங்களை திறவும், உம்முடைய தூயாவின் பேரனை தாரும், எங்கள் உள்ளத்தை நாங்கள் தொழுவங்களாக மாற்றவும், எங்கள் உள்ளத்திலே நீ பிறக்கவும், இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் வெளியிலே போகின்ற பொழுது எங்கள் தொழுவத்திலே இயேசு கிறிஸ்து எங்களோடு வாசம் செய்யத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றியலாம். Oh God, we have come to release the good news. Open our heart. Give your strength and courage so that when we go out of this church, we can have you in our family, in our heart and in our life. We'll ask in the name of our Lord Jesus Christ, Savior. Amen. ஒரு கிறிஸ்துமஸ் நாளிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த வேளையிலே கடவுள் எனக்கு தந்த இந்த வசனம், அவர் தனக்கு சொந்தமானவரிடத்திலே வந்தார், சொந்தமானவர்களை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இட்ஸ் எ சேலஞ்சிங் word for me, a challenging message for me. கனடாவுக்கு வந்த நாள் கொஞ்ச நாள் தான். கனடாவை சுற்றி பார்க்கின்ற பொழுது, வீட்டில் இருக்கின்ற பொழுது அநேகமாக டிவியை ஆன் பண்ணி டிவியிலே இங்கே நடக்கின்ற, எங்களை சுற்றி நடக்கின்ற நியூஸ்களை பார்க்கின்ற பொழுது பெரிய ஒரு பயம் எனக்கு வந்தது. உங்களுக்கு எப்படியோ தெரியாது. நாளாந்த நடக்கின்ற நிகழ்வுகள், கொலைகள், சிறு பிள்ளைகள் காணாமல் போகின்றவை, இங்கே மாத்திரமில்லை, உலகத்தை சுற்றி நான் சொல்லுகிறேன். பல நிகழ்ச்சிகள், நடக்கின்ற கொடுமைகள், குடும்பங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரிவினைகள், கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கின்ற பூசல்கள். ஒரு கணவன் மனைவியை அடித்து கொண்டதாக 3 நாளைக்கு முதல் பார்த்தேன். பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் காணாமல் போய்விட்டதாக பார்த்தேன். இந்த நாளிலே பெத்லகேம், இயேசுவானவர் பிறந்த ஊரிலே கிறிஸ்தவர்கள் பயந்து போயிருக்கின்றார்கள். கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு தயக்கம், பயம். சுற்ற இருக்கின்றவர்கள் வந்து தங்களை அடித்து விடுவார்கள் ஒன்று, அவங்களுடைய செலிப்ரேஷன் எல்லாவற்றையும் மிகவும் குறைத்து விட்டதாக கேள்விப்பட்டேன். நாங்கள் இங்கே சந்தோஷமாக ஆர்ப்பரித்து பாடுகின்ற வேளையிலே ஒரு மூலையிலே இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா தேசத்திலே, சவுத் இந்தியாவிலே, குஜராத் மாநிலத்திலே கிறிஸ்தவ பாஸ்டர்ஸ் அடிக்கப்படுகிறார்கள், இரத்த காயமாக போகிறார்கள், ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்படுகிறது. So where is God? This is a time for celebration. We are all celebrating, but at the same time, when we look at the world, the things that are happening among us, so many killing, so many violence. Bethlehem, where Jesus born. Today, the Christians are afraid to go out, afraid to have the celebration. They are all inside their houses. In India, in some other countries, Christians are massacred. The churches are burning. People are afraid to live. ஆகவே இந்த சூழலிலே இந்த வசனம் என்னோடு பேசுகிறது. கிறிஸ்து தனக்கு சொந்தமான இடத்திலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to his own country, but his own people did not receive him. Why? What is the purpose of God creating this world? எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கடவுளங்களை படைக்கவில்லை, இந்த உலகத்தை உருவாக்கவில்லை. ஒரு நோக்கமற்றதாக எங்கள் எல்லாரையும் கடவுள் தன்னுடைய சாயலிலே படைக்கவில்லை. Genesis chapter 1
verses 27 to 31. ஆதியாகமும் 1 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து 31 வசனம் வரை. யாராவது வாசியுங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேலெங்கும் விதை தரும் சகல பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. Thank you. Someone can read in English. ஆங்கிலத்தில் யாராவது வாசிப்பீர்களா? தேவையில்லையா? Genesis chapter 1 verses 27 to 31. So God created mankind in his own image. In the image of God he created them. Male and female he created them. God blessed them and said to them, be fruitful and increase in number, fill the earth and subdue it. Rule over the fish in the sea and the birds of the sky and over every living creature that moves on the ground. Then God said, I give you every seed-bearing plant on the face of the whole earth and every tree that has fruit with seed in it. They will be yours for food, and to all the beasts of the earth and all the birds in the sky and all the creatures that move along the ground. Everything that has the breath of life in it, I give every green plant in the food. And it was so. God saw all that he had made, and it was very good. And there was evening and there was morning, the 6th day. The 31st verse, Genesis 1 number verse 31. God looked at everything he has made and he was very pleased. And he was very pleased. கடவுள் இந்த உலகத்தை படைத்து ஒழுங்கற்றிருந்த உலகம், எல்லாம் குழப்பமாக இருந்த உலகத்தை ஒழுங்கு கொண்டு வர எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார், எல்லாவற்றையும் பிரிக்கின்றார். God has a master plan. Let's put everything in order. எல்லாவற்றையும் படைத்த பிற்பாடு கடைசியாகத்தான் மனிதனை படைக்கிறார். மனிதனுக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுக்கிறார். This is for you, the nature, the birds, the water, the air, everything for you. Go and have a fruitful, meaningful, happy life. சந்தோஷமாக போய் வாழுங்கள். இந்த உலகம் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. எல்லாவற்றையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன். ஒன்றும் பிரயோஜனமற்றதாக படைக்கவில்லை. எல்லாம் நல்லது என்று சொன்னார். அந்த கிரியேஷனுக்கு பிற்பாடு கடவுள் சொல்லுகிறார், everything with a purpose. எல்லாம் நன்மைக்காக படைக்கப்பட்டது. ஒரு புக்ல நல்ல ஒரு ஸ்டோரி வந்து படித்தேன். இல்லை, ஆஸ்திரேலியாவில் நடந்த கதை. ஆஸ்திரேலியாவிலே ஒரு டைம் அவங்களோட கோதுமை தானியங்கள் நிறைய பாம்புகள் வந்து விட்டதா, அந்த வயல்களிலே பாம்புகள் வந்து விட்டது. ஆகவே அந்த கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு அந்த பாம்பு எல்லாவற்றையும் பிடித்து அழைத்து விட்டார்கள். அடுத்த வருஷம் அவருடைய கோதுமை விளைச்சல் குறைந்து விட்டது. பாம்பை பிடிச்சதுக்கும் கோதுமை விளைச்சல் குறைஞ்சதுக்கும் வாட் இஸ் எ கனெக்ஷன்? அந்த கோதுமை மணிகளை தின்னுறதற்கு அநேகமான வெட்டுக்கிளிகள் உருவாகி எல்லா கோதுமைகளையும் அழைத்து விட்டார். You know what the government did? வெளிநாட்டிலிருந்து பாம்புகளை
கொண்டு வந்து மீண்டும் தங்களுடைய நாட்டிலே வளர்த்தார்களாம். It's not a story, it's a real story. God has created everything in a balance. The nature, the birds, the animals, எல்லாவற்றையும் கடவுள் ஒழுங்காக அழகாக சிறப்பாக படைத்து எங்களிடத்திலே தந்து இதை நீங்கள் சரியாக பாவியுங்கள், இது நான் உங்களுக்காக உருவாக்கின உலகம் என்று சொல்லி தந்தார். பட் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆதாமில் இருந்து இந்த நாள் வரை சொந்தமாக தந்த இந்த உலகத்தை நாம் மனித வர்க்கம் அதை உடைத்துக் கொண்டே வருகிறது, உருக்குலைத்துக் கொண்டே வருகிறது. உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாளை முதலாக அந்த தோட்டத்திலே வைத்த பிற்பாடு கடவுள் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவியுங்கள், பட் only don't pluck the apple. எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை அவர்கள் செய்தார்கள். This is the nature of human being. The original sin came from Adam and Eve. ஆதி பாவம் ஆதாம் ஏவாளிலே துவங்கியது. அந்த பாவம் இன்று வரை தொடர்ந்து கொண்டு போகிறது. ஆனாலும் கடவுள் அவர் படைத்த இந்த உலகம், அவர் படைத்த மக்கள் கடைசி வரையும் அவர் சோர்ந்து விட மாட்டார், அவர் ஒதுங்கி விட மாட்டார், அவர்களை தண்டித்து விட மாட்டார். Again and again God is coming into our life. God is giving his message to us. God has given us good news. He always wanted to deliver us. That is the history that we are. From the start, from the beginning till today, when we see the history of the human being, God has always trying to give the good news, trying to deliver all the human beings, trying to make the relationship within us. But what is happening here, I didn't want to share with you. The God only purpose, உலகமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் எல்லோருடைய சொந்தக்காரர்கள். It is a call for us. It is a challenge for us. எங்களை பார்க்கின்றவர்கள் எங்களை கிறிஸ்துவனுடைய முகத்தை எங்களிலே பார்க்க வேண்டும். நாங்கள் அவருடைய கிரியேஷன், அவருடைய இமேஜ், நாங்கள் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டார்கள், வெளித்தோட்டத்திலே அல்ல. அதுதான் இந்த நாட்களிலே, கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஆரம்பத்திலே இருந்து இற்றவரை கடவுள் காலத்துக்கு காலம் தீர்க்கர்கள், ஊழியக்காரர், செய்திகள், அழிவுகள் எல்லாவற்றையும் கொடுத்து கொடுத்து மனிதனை உணர்விக்க, மனிதனை மாற்றுவிக்க, உலகத்தின் பாதையிலே போகின்ற மனிதனை திரும்பவும் கடவுளுடைய பாதையிலே போவதற்கு he is trying all his ways. அவர் ஓய மாட்டார், அவர் உறங்க மாட்டார். அவருடைய பிறப்பு இந்த செய்தியைத்தான் சொல்லுகிறது. மோசே இங்கு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன், தன்னுடைய வேலையின் தானும் என்று இருந்தவன், திக்கு வாயன், பேச முடியாதவன். மோசையை அழைக்கிறார், மோசே வா, என்னுடைய மக்களை பார், அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள், விக்கிரக வழக்கங்களிலே இருக்கிறார்கள், அவர்களை மீட்க வேண்டும். எனக்கு இயலாது, நான் மாட்டேன், நான் திக்குவாயன், பார்வோன் அரசன், அவனுக்கு முன்னாலே போக முடியாது. Who am I? Please leave me alone. I can't speak. I am a disabled. இதுதான் மோசே கொடுத்த அந்த சாட்டு போக்கு. பட் கடவுள் ஒருவரை பிடித்தார், அவரின் ஊடாக தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். எக்ஸடஸ், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. எக்ஸடஸ் chapter 3 verses 2 to 10. Someone can read those.
யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டே சேராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்பும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிகிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எம்மோரியர், பெர்சியர், ஏவியர், எபோசியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். தேங்க்யூ. கடவுள் காலத்தை காலம் அங்கே இஸ்ரவேல் மக்களுடைய அழுகுறலை பார்த்து, ஒடுக்கப்படுதலை பார்த்து, அடிமைத்தனத்தை பார்த்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அவர்களை மீட்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும் என்ற அந்த இனத்தை அந்த மோசே என்கின்ற தாசனினாலே, அவன் எந்த விதமான தகுதியற்றவன், எந்த விதமான பெருமதியுமற்றவன், எந்த விதமான தயார் நிலையும் இல்லாமல் இருந்தும் கடவுள் அவனை தேர்வு செய்து அவனின் ஊடாக தன்னுடைய சொந்தங்களை மீட்பதற்கு அங்கே செயற்படுகிறார். So God has a vision and a mission, and He has a master plan that the whole world has to be on His way. All people should deliver. That is the purpose. இந்த உலகம் எல்லாம் ஒரு குடும்பமாக வேண்டும், ஒரு சிறிய கூட்டம் இல்லை. இந்த உலகத்திலே உள்ள எல்லாரும் கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும், அன்பை உணர வேண்டும், ஒரு புது உலகம் உருவாக வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம். ஆகவே ஆதியிலே ஆதாம் ஏவாள் பிழைவிட்டபடியால் முடிந்து விட்டது, உங்களுக்கு இனி தண்டனை என்று அவர் தவற விடவில்லை. காலத்தை காலம் ஆட்களை அழைக்கிறார், மோசே அழைக்கிறார். அதற்கு பிற்பாடு சீசர்கள் எரேமியா, எசேக்கியேல், ஐசாயா என்ற பல தீர்க்கர்களை காலத்தை காலம் அவர் அங்கே அனுப்புகிறார். தீர்க்கர்கள் வந்தார்கள், உபதேசம் செய்தார்கள். இனிவே பட்டணம் அழிய போகிறது, கடவுள் கோபமாயிருக்கிறார், கடவுளுடைய ஆக்கிர தீர்ப்பு வரப்போகிறது, மனம் திரும்புங்கள். தீர்க்கர்கள் வந்து புலம்பினார்கள், அழுதார்கள். எசேக்கியேல் தீர்க்கன், எரேமியா தீர்க்கர்கள் எல்லாரும். ஆனாலும் இந்த மனிதன் முழுமையாக மாறவில்லை, திரும்பவில்லை. ஸோ கடைசியாக கடவுள் தன்னுடைய மாஸ்டர் பிளானிலே தன்னுடைய இறுதி ஒரு பணியை செய்ய அவர் விரும்புகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். Matthew chapter 3 first 2 verses. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடைய தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. கடவுள் கடைசியாக தீர்மானிக்கிறார், இந்த உலகத்திலே தீர்க்கர்களை அனுப்பினேன், தாசர்களை அனுப்பினேன்,
பல வழிகளை காட்டினேன், யாருமே எதுவுமே செய்யவில்லை. The final, he has to come. நான் பிறக்க வேண்டும், நான் இந்த உலகத்திலே வர வேண்டும். கடவுள் எங்களுடைய இயேசு அவதாரம் எடுத்து வரவில்லை, தப்பாக நாங்கள் புரியக்கூடாது. இயேசு ஒரு அவதார புருஷராக வரவில்லை, அவர் முழுமையான ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வர வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை பார்த்தீர்களானால், the word became flesh, வார்த்தையாக இருந்தது, மாம்சமானது. எங்களைப் போல, மனிதனைப் போல எல்லா விதமான அவருடைய மனித உருவத்திலே இந்த உலகத்திலே வருவார். அதான் யோவான் ஞானகன் அங்கே ஆயத்தம் செய்கிறார். மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், வழியை ஆயத்தம் செய்யுங்கள், பாவத்திலிருந்து திரும்புங்கள், ஏழைகளை அநியாயம் செய்ய வேண்டாம், ரட்சகர் பிறக்கப் போகிறார், அவர் பிறப்புக்கு உதாரணமாக நீங்கள் எல்லோரும் உங்கள் மனத்தை மாற்றுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய அறைகூவலை இந்த யோவான் ஞானகன் கூக்குரல் இடுகிறான். வனாந்திரத்திலே இருந்து அவன் சத்தம் போடுகிறான், மக்களே வாருங்கள் வாருங்கள், இயேசு பிறக்கப் போகிறார். ஏசாயா தீர்க்க சொன்னது போல இந்த உலகத்திலே இந்த உலகத்தை மீண்டும் மீட்பதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பை தரப்போகிறார், ஒரு புதிய சந்தர்ப்பத்தை தரப்போகிறார், அவரே வரப்போகிறார் என்று இந்த யோவான் ஞானகன் அங்கே கூப்பிடுகிறான். So John the Baptist challenged the people. God wanted to be here in the earth. Repent and believe. Be faith. Change your mind. Change your attitude. இயேசுவானவர் இந்த யோவான் ஞானகன் சொன்னதுக்கு பிற்பாடு அவர் இந்த உலகத்திலே வந்து பிறக்கிறார். அதான் birth of Christ. முழு மனிதனாக அவர் பிறந்து முழு மனிதனாக வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி இந்த உலகத்திலே கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுடைய சாயலாக இருக்க வேண்டும் என்ற அந்த வழியை அவர் எங்களுக்கு காட்டினார். லூகாஸ் விஷயத்திலே நீங்கள் வீட்டிலே வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்திலே அங்கே கடவுளுடைய ஆவி அவர் மேல் இருந்தது. அவர் இங்கே எல்லோரையும் மனம் திரும்பி மாறுதல் கிடைக்கும்படியாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவானவர் பிறந்தார். கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் இந்த காலத்தை சொல்லுவோம் அட்வென்ட் சீசன் என்று சொல்லுவோம். அட்வென்ட் சீசன் என்றால் ஜீசஸ் கமிங். This is the first coming. இந்த birth அவருடைய முதலாவது வருகை. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை is not only first coming, we are expecting his second coming. இரண்டாவது வருகை ஒன்று இருக்கின்றது. இந்த first comingலே வந்த ஜீசஸ் ஒரு கொழுவத்திலே ஒரு பாலகனாக பிறந்தது போல இரண்டாவது வருகையிலே நிச்சயமாக இருக்க மாட்டார், பிறக்க மாட்டார். Second coming is for judgment. So in the period, in the timeலே அவர் தனக்கு சொந்தமான இடத்திலே வந்தார், சொந்தமானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக ரெவலேஷனிலே சொன்னது போல ஒரு புதிய வானம் புதிய பூமியை யோவான் தரிசனத்திலே காணுகிறார். பழைய எருசலேம் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாயின, வானமும் பூமியும் புதிதாயின. அந்த எருசலேமிலே எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக சகோதரர்களாக இயேசுடைய சகோதரர்களாக அங்கே வீற்றிருக்கிறதை காணுகிறேன் என்று யோவான் ஒரு பெரிய தரிசனத்தை காணுகிறார். That is our aim and goal. இந்த முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையிலே வாழ்கின்ற நாங்கள் கடவுள் எங்களை சாயலாக சாட்சியாக இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். இந்த சொந்தமான இடத்திலே வந்த அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக நாங்கள் மாறவும் மற்றவர்களை வாழ்விக்கவும் கடவுள் எங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பை, பெரிய ஒரு பணியை, பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். It is a call, it is a challenge, it is a message for us. The first birth, God has a baby in Jesus Christ, and the second coming, it is only for judgment. இரண்டாவது வருகை அவருடைய நியாய தீர்ப்பு எங்களுக்கு விளங்கும். அவை அன்பான சபை மக்களே, அந்த கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்க, இந்த உலகத்தை மாற்ற, இந்த உலகத்தை புதுப்பிக்க, இந்த உலகத்தை
தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவருடைய பங்காளிகளாக, டிசைபிள்ஸாக, அவருடைய சாட்சிகளாக வாழ என்னையும் உங்களையும் அழைக்கிறார். எங்கெங்கெல்லாம் அவருடைய நற்செய்தி சொல்லப்பட வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் மனமாற்றங்கள் தேவையோ, எங்கெங்கெல்லாம் தொழுவங்கள் தேவையோ அவற்றை செய்வதற்கு எங்களை கடவுள் அழைக்கிறார். It is a challenge, it is a call, it is a message, it's a good news for us. God has created, God has chosen each and every one of us to share His message in this world. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பணியை செய்ய கடவுள் எங்களுக்கு பேரடை தருவாராக. ஆமென்.